ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு மெடிவல் இந்தியா அப்படின்னு என்னென்ன எம்பையர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸை சேர்ந்த மக்கள்லாம் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் காலனைசேஷன் எப்படி நடந்துச்சு, அதுக்கு வந்து இந்தியா சைட்லேருந்து ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு எப்படி ஃப்ரீடம் கிடைச்சிச்சு, இது எல்லாத்தையும் மொத்தமாக படிக்கிறது தான் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுலேருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க ஏன் நம்மளுக்கு முக்கியமான ரோல் வந்து இங்கே பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து அஜிடேஷன் இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு இந்தியா சைட்லேருந்து, லாஸ்ட்டில் வந்து க்ரௌன் ரூல் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, இதை தான் வந்துட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியாவுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த போர்ச்சுகல் அப்படின்ற இடம் வந்து இங்கே இருக்குது. வாஸ்கோட காமா அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து அப்படியே சி எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக இந்தியாவுக்கு வராரு. ஸோ எதுக்காக இந்தியாவுக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்பைசஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்பைசஸ் தேடி தான் இங்கே ட்ரேட் பண்ணலாம், இங்கே வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, இந்தியாவில் வந்து ஃபர்டைலான லேண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம எக்கனாமியை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை முன்னெடுத்து வச்சு தான் இவங்க வராங்க. ஸோ இந்த வாஸ்கோட காமா எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498 வராரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ இவரை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக அப்போ இந்தியாவுக்கு யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது போர்ச்சுகீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த போர்ச்சுகீஸ் எங்கே செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா அப்படின்னு இந்தியாவில் வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டாக செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ கோவா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் ஃபர்ஸ்ட் இவங்க செட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு வேறு சைட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு 100 இயர்ஸ்க்கு வந்து இவங்க மட்டும்தான் வந்து மொனோபொலி வச்சுருந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த டைமில் என்னெல்லாம் ஆயிருக்கு, இதுலேருந்து அப்படியே நான் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் வரைக்கும் எப்படி போயிருக்கு அப்படின்றது ஒரு டைம் லைன் மாதிரி நான் உங்களுக்கு இப்போ சுருக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்கோட காமா அப்படின்றவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. எதுக்காக வராரு அப்படின்னா, கடல் மார்க்கமாக வந்துட்டு நம்ம கூட ட்ரேட் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து ஃபாலோ பண்ணி வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ரூட் இருக்குது, இந்த ட்ரேட் ரூட்டை வந்து ஆக்சஸ் பண்ணால் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம ஈஸியாக போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இங்கே வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வருது. இவங்களும் எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ட்ரேட் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இனிஷியலாக வராங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் அண்ட் டேனிஷ் பீப்புள் வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில், அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க காலனிஸை செட்டில் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ஜமீன்தார் இருப்பாங்க, இல்லைனா ஒரு ரூலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எங்கள் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த இடம் கொடுங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வச்சுப்பாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வராங்க. ஸோ யூரோப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த டைமில் இந்தியாவில் செட்டில் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரேட்காக. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கல்ச்சரும் அவங்க கல்ச்சரும் பிளெண்ட் ஆகி நிறைய கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ண வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. இப்போ ஒருத்தர் மட்டுமே ஸ்பைசஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஆனால் இந்த டைமில் என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்ட்ரீஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்லேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ராஃபிட் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் இவங்களுக்குள்ளேயே வந்து இன்டர்னல் கிளாஷஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து ஒரு ஃபைட்டுக்குள்ளே வந்து இறங்குறாங்க. ஸோ அந்த வாரை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கர்நாடிக் வார்ஸ் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் இந்தியா அப்படின்ற ரீஜனில் தான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன சண்டை அப்படின்னா, யாருக்கு வந்து அதிகமான பவர் இருக்குது, யாருக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான சண்டை வந்து இவங்களுக்குள்ளே வருது. இதை தான் வந்துட்டு நம்ம கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படின்னு ஒரு முக்கியமான பேட்டில் நடக்குது. இது வந்துட்டு எதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு டைரெக்டாக வந்து வாரில் எங்கேஜ் ஆகுறாங்க.
ஸோ எந்த இடத்த கேப்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் அப்படின்ற ஒரு ரீஜனை கேப்சர் பண்ணுறதுக்கு தான். பெங்காலில் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய வெல்த் இருக்குது அந்த டைமில் வந்துட்டு முகல் எம்பையர் வந்து அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்த வந்துட்டு கோல்டன் கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய வெல்த் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்கும், நம்ம ட்ரேட் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்த கேப்சர் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் டைரெக்டாக வந்து அவங்க ஒரு வார்க்குள்ளே இறங்குறாங்க. அந்த வாரை தான் நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் வாராக இந்த டைமில் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மெடிவல் ஏஜில் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் என்ன ஆகுது அப்படின்னா மராத்தா எம்பையர் வந்துட்டு மொத்தமாக டிஃபீட் ஆயிடுது. ஸோ அந்த இடத்தையும் வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து மராத்தா டெரிட்டரி கிடைச்சதுக்கு அப்புறமா 1857 அப்படின்ற ஒரு ரிபெல்லியன் வருது. ஸோ இந்த 1857 ரிபெல்லியன்ல என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம இப்போ வர கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 1857க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியோட இடத்துல க்ரௌன் ரூல் அப்படின்னு ஒரு அரசாட்சியை வந்து கொண்டு வராங்க. அதாவது அந்த டைமில் இருந்த பிரிட்டன் குவீன் வந்துட்டு டைரெக்டாக இந்த இந்தியாவை ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதனால் இந்த சேஞ்சஸ் வந்துச்சு, இந்த பேட்டில் ஆஃப் 1857 சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இதை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து எல்லாருமே வராங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த சி ரூட் வந்து எடுத்து வரும்போது இந்த ஈஸ்ட் சைடில் தான் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு லேண்டை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஈஸ்ட் சைடில் இருக்கிற இந்தியா வந்து ஒருத்தராக வந்து ட்ரேட் பண்ண வராங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு அவங்களோட கண்ட்ரி பேரை வந்து முன்னாடி போட்டு கொண்டு வராங்க. ஸோ அப்படி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி தான் வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எதுக்காக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து இங்கே வராங்க அப்படின்னு. அப்போ போர்ச்சுகீஸ் வந்தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் கூட வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு சூரட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறோம், வேறு யாருமே இங்கே ட்ரேட் பண்ணாத மாதிரி நீங்கள் தான் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நாங்களும் வந்து சூரட்டில் ட்ரேட் பண்ணணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து கிளாஷ் ஆகிடக்கூடாது போர்ச்சுகீஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வரதுக்கு வந்து பர்மிஷன் தரலை. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த கர்நாடிக் வார் மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்டில் யார் கூட பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர்ச்சுகீஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்ச்சுகீஸ் வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து டிஃபீட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு சூரட்டில் தான் செட்டில் ஆகுறாங்க ட்ரேட்காக. ஸோ அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு எங்கே ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகி அவங்க ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு சூரட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாம்பே அப்படின்ற ஒரு 7 ஐலாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்குது. ஸோ இதை வந்து யாருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிங் சார்ல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு இதை வந்து அவங்க கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா சவுத் ரீஜன்லேயும் அவங்க வந்து டாமினன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க டாமினன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ட்ரேட்காக. ஸோ மெட்ராஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை வந்து செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் அப்படின்ற ஒரு ஹப்லேருந்து அப்படியே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸுக்குள்ளே அவங்க போகிறாங்க. பெங்காலில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி முகல் எம்பையர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம பெங்கால் அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி முன்னாடியே பார்த்தோம். இதை வந்துட்டு கோல்டன் கூஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த இடத்த வந்துட்டு முகல் எம்பையர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இங்கிலீஷ் பீப்புள் மேலே ஒரு கண் இருந்துச்சு. இந்த இடத்த வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம், இல்லை இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த ட்ரேட் ரூட் வந்து ஃப்ரீ ஆகிடும், அதே மாதிரி அந்த ரிசோர்ஸஸ்க்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாட் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பெங்கால் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டாங்க. இந்த முகல் எம்பையர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து லீஸ்க்கு விடுங்க, அதுக்கு வந்து நாங்கள் ஆனுவல் பேமெண்ட் மாதிரி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த முகல் எம்பரர்ஸ் எல்லாருமே ஓகே நீங்கள் இங்கே வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படின்றது எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வந்து அவங்க வரியை வந்து செலுத்தலை. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம்,
பெங்காலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் டேக்ஸ் மாதிரி உங்களுக்கு செலுத்துவோம், அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களை வந்து ட்ரேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கொடுக்கல. இதை தான் வந்துட்டு இம்மீடியட் காஸாக வந்து சொல்கிறாங்க இந்த பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இந்த வாரில் வந்துட்டு யார் டிஃபீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா அப்படின்றவர் தான். ஸோ இந்த சிராஜ் உத் தௌலா அப்படின்றவர் வந்து ஆட்சியை விட்டு போனதுக்கப்புறம் யார் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாஃபர் அப்படின்றவர் தான். இந்த மீர் ஜாஃபர் தான் வந்துட்டு சிராஜ் உத் தௌலாவுடைய படை தளபதியாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மீர் ஜாஃபர் அப்படின்றவங்களை வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பப்பெட் ரூலர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மீர் ஜாஃபர் வந்துட்டு மீர் குவாசிம் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து அவர் பதவியை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மீர் குவாசிம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட எந்த அஃபிலியேஷனும் வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்காக இவர் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் கம்பெனி கிட்ட வந்து இவர் ஹெல்ப் கேட்குறாரு. இது போக இவர் வேற என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற அவர் ஆர்மி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறைய ஃபாரின் ஆட்களை வந்து கூட்டு வராரு. ஸோ நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி அந்த ஆர்மி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஃபாரின்லேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வந்து அவங்க கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுற ஆட்களையும் பிரிட்டிஷ்லேருந்து வந்து ட்ரேட் பண்ணுற ஆட்களையும் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அந்த பிரிட்டிஷ்க்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து எதுவுமே அவர் தரல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பிரிட்டிஷை வந்து கொஞ்சம் இன்ஃபியூரேட் பண்ணிடுச்சு. இதனால் வர்ற ஒரு பேட்டில் தான் நம்ம பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 பேட்டில்ஸ் வச்சு தான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியே வந்து இதுக்கு மேலே மாறப்போகுது. ஸோ அதெல்லாம் என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவானி ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கெயின் பண்ணுறாங்க. திவானி ரைட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வரி செலுத்துறதுக்காக ஒரு ரைட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த முகல்ஸ் எல்லாரும். ஸோ இந்த இனிமேட்டு வரி வந்து யார் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரைட்ஸை யார்கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எந்த பிளேசஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பீகார் அண்ட் ஒரிஷா. ஸோ இந்த 3 இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம திவானி ரைட்ஸ்னா என்னதுன்னு பார்த்தோம். இந்த பிளேஸில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அடித்தளமாக நம்ம பார்க்குறோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு மொத்தமாக அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் வந்து ஆட்சி செய்கிறதுக்கு. ஸோ நிறைய இடத்த வந்து இதே மாதிரி கான்குவெஸ்ட் பண்ணி அவங்க டாக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய பவர் அண்ட் அத்தாரிட்டி கிடைக்குது. ஆனால் இதுக்காக வேலை பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு சில பப்பெட் ரூலர்ஸ் இருப்பாங்க, சில நவாப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த கிரவுண்ட் ஒர்க்லலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சேஞ்சாக நம்ம இந்த டைமில் பார்க்குறோம். ஸோ இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் அண்ட் அத்தாரிட்டி கிடச்சிச்சு. ஸோ அவங்க கண்ட்ரோலை வந்து எப்படி டைரெக்டாக பிரிக்கலாம் ஈக்குவலாக, அவங்களுக்கு வந்து என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பிரித்து காமிக்கிறதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்றது தான். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கேபினெட் வந்து உள்ளே வராங்க. அவங்களுக்கு தான் இனிமேல் எல்லா டெசிஷன் அத்தாரிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லீடர் இருக்கணும் இல்லையா, இந்த இடத்த வந்து இவங்க தான் கவர்ன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு பதவி இருந்துச்சு. அந்த பதவியை வந்து இப்போ என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் மிச்ச 2 ப்ராவின்சஸில் இருக்கிற ஹெட்ஸும் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து டைரெக்டாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட போய் பேசுவாங்க. என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இனிமேல் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் ப்ராசஸ் மாதிரி இங்கே பண்ணாங்க. ஸோ இந்த ஆக்டை தான் வந்து நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பதவியில் வந்து ஃபர்ஸ்ட் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவர் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலில் வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கும் வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கவர்னர் ஜென்ரல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து இவங்க ஆட்சியை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1730. ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வந்துட்டு வரியெல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இருந்தும். ஸோ இப்போ இந்த வரியெல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும், அக்ரிகல்ச்சர் பண்ணி வாழ்கிறாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ட்ரைபல் பீப்புள், இவங்க தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க.
ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருத்தருமே வந்து ஒரு கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய ரீஜன்ஸில் வந்துட்டு அவங்க கிளர்ச்சி வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஊர்லேயே நடக்கிறதுனால அதுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் இல்லை. அவங்க ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா இண்டிகோ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ஃபர்டைலான லேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இண்டிகோ அப்படின்ற ஒரு பிளான்ட்டை வந்து வளர்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த இண்டிகோவை வளர்த்தோம் அப்படின்னா அந்த இடத்தோட ஃபர்டிலிட்டியே போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெவல்யூஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ட்ரைபல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய ட்ரைபல் பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க இருக்கிற சொந்த நிலத்தை விட்டுட்டு வேற இடத்துல போய் செட்டில் ஆக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்து உண்டாகுது. அதனால வந்து நிறைய கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வரியினாலேயோ இல்லைனா வந்து கிராப்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வளர்க்க சொல்கிறதாலையோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்மளுக்கு வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. ஆனால் மொத்தமாக இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒரு ரிவோல்ட் நடத்துகிறாங்க. அந்த ரிவோல்ட்டை தான் வந்துட்டு நம்ம கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய ரூலர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் இருந்த மக்கள் கூட வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற காரணத்தை எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எதனால் இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பொலிட்டிக்கல் ரீசன்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நிறைய பாலிசிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ஆக்டுக்கு அப்புறமா. அப்படி ஒரு முக்கியமான பாலிசி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசியை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் டல்ஹவுசி அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். அப்போ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வம்சாவழியாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இல்லையா சில ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆண் மகன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தத்தெடுத்துப்பாங்க. ஸோ அந்த தத்தெடுத்துக்கிட்ட மகனை தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆட்சியாளராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வம்சத்துக்கு வந்து ஆண் மகன் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த மொத்த எம்பையரையும் வந்து பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. ஸோ இந்த பாலிசியை எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இந்தியன் பர்சனெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் ஆள் வந்துட்டு அந்த ஆர்மியில் சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து அதிகமான காசு பே பண்ணுறதும், இந்தியன் ஆள் சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து கம்மியான காசு பே பண்ணுறதும் இந்த மாதிரி பாகுபாடு இருந்துச்சு. செகண்ட் ரீசன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் போடாமல் பிரிட்டிஷில் வந்து ஏதாவது ஒரு போர் நடக்குது இல்லைனா அந்த இடத்துல ஏதாவது வேலையாட்கள் தேவை அப்படின்னா அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்படி வீட்டை விட்டு நிறைய இடத்துக்கு வந்து தள்ளி தள்ளி போக சொல்கிறதால அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஸோ அப்போ இமீடியட்டாக வந்து இந்த ரிவோல்ட் பிரேக் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கிரீஸ்ட் கேட்ரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கேட்ரேஜஸ் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வாயில் கடிச்சு அதுக்கப்புறம் தான் தூக்கி போடணும். ஸோ இது வந்து ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக சில ஃபேட் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஒரு லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ்க்காக இந்த ஃபேட் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃபேட்டை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு அப்புறம் பன்னி கொழுப்புலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாடு பன்னி ரெண்டுமே வந்து ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற 2 அனிமல்ஸ். ஸோ ஹிந்து அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு. அதை எதிர்த்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே அப்படின்றவர் தான். இவர் வந்துட்டு பரக்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சிப்பாயாக இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இவர் தான் வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ 8th ஏப்ரல் தான் வந்துட்டு மங்கள் பாண்டே அப்படின்றவர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நிறைய கலவரம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. முகல் எம்பரர்ஸ் கூட வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து அப்படியே டைரெக்டாக கலவரம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆன ஒரு கலவரத்தை வந்து மொத்தமாக நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வேறு வேறு இடத்துலேருந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க இடத்துல இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புள் கூட எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரூலர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணப்படுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய சப்கான்டினென்ட்டில் நிறைய இடத்துல வந்து இவங்க சண்டை போடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு யூனிட்டியோ இல்லை ப்ராப்பர் கம்யூனிகேஷனோ வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ இது வந்து மொத்தமாக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு லீடரும் கிடையாது. ஸோ இந்த எஃபெக்டிவ் லீடர்ஷிப் இல்லாததுனால இந்த ரிவோல்ட் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ செகண்ட் ரீசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்துட்டு நிறைய அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க.
ஆனால் நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை ஈடு செய்ய முடியாததுனால இவங்க வந்து தோற்று போயிடுறாங்க. ஸோ தேர்ட் ரீசன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேயே வந்து அந்த டைமில் நிறைய எஜுகேட்டட் இண்டியன்ஸ் இருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ்க்கு வந்து எதிர்ப்பு கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இதை தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜமீன்தார்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பகச்சிக்க முடியாமல் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க இந்த டைமில். ஸோ இவங்க சப்போர்ட் இருந்திருந்தால், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து இருந்திருந்தால் இந்த ரிவோல்ட் வந்து இன்னும் எஃபெக்டிவாக நடந்திருக்கும். அதெல்லாம் இல்லாததுனால இந்த ரிவோல்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் பார்க்குறோம். ஸோ இந்த கிரேட் ரிவோல்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வந்து டைரெக்டாக அவங்க குவீன் கிட்ட வந்து கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. ஸோ டைரெக்டாக வந்து இந்தியாவை இனிமேல் வந்து குவீன் தான் ஆட்சி செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி வருது. ஸோ அந்த லெட்டரை வந்து படிக்கிறது தான் நம்ம குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெட்டரை யார் படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கேனிங் அப்படின்றவர் தான் அலகாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல படிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவீன் விக்டோரியா தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டைரெக்டாக வரல, அவங்க என்னெல்லாம் வந்து இனிமேல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு டீட்டெயில்டாக லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை படித்தவர் தான் வந்துட்டு லார்ட் கேனிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ரிவோல்ட் வர்றதுக்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலீஜன் வந்து அவங்க சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அப்போ இனிமேல் வந்துட்டு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்துட்டு அக்பர் தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்டை தான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம மரியாதை கொடுத்து பீஸ்ஃபுல்லாக கோஎக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற ஒரு பதவியை வந்துட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பதவியாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற போஸ்ட்லேருந்து வைஸ்ராய் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் யார் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் அது லார்ட் கேனிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசி இருந்துச்சு இல்லையா, அதாவது ஆண்மகன் இல்லைன்னா வந்து அவங்க ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு, அந்த பாலிசியை வந்து மொத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க லீகல் ஹேர் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு முடியாட்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான்சி ராணி அப்படின்னு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அவங்க வந்து டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசினால தான் அவங்க கிங்டம்மை வந்து இழந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த கிரேட் ரிவோல்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்துட்டு 3 மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸ், பெங்கால் ப்ராவின்ஸ், பாம்பே ப்ராவின்ஸ் அப்படின்னு 3 டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ், இது வந்துட்டு பாம்பே ப்ராவின்ஸ், இது வந்துட்டு பெங்கால் ப்ராவின்ஸ். ஸோ இப்படி 3 டிவிஷனாக வந்து பிரித்து தான் இந்த குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷனுக்கு அப்புறமா ஆட்சி வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு அப்புறம் வந்த முக்கியமான சேஞ்சஸ். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, டைரெக்டாக குவீனோட ஆட்சி தான் நடக்குது. இவங்களுக்கு கீழே வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ டைரெக்டாக குவீன்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணால் தட்டி கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம சபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சவுத் இந்தியாவில் வந்துட்டு மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு ஒரு சபா இருந்துச்சு. அதே மாதிரி பெங்காலியோ இல்லை வந்து நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சபாஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் மொத்தமாக இந்தியாவுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொண்டு வராங்க. அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த ஐஎன்சி அப்படின்றவங்க தான் மொத்த இந்தியாவுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஐஎன்சியில் வந்து யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, படித்த இந்தியர்கள் தான் இருந்திருக்காங்க. அப்போது இந்த ஐஎன்சினால என்ன மாற்றங்கள் வருது ஹிஸ்ட்ரியில், இதுக்கப்புறமா காந்தி எப்படி பிக்சருக்குள்ளே வராரு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து யாரெல்லாம் இங்கே வர்றாங்க, அவங்களால நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றவங்க எதுக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறமா கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. இந்த ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறமா குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் நடக்குது. இதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து முடியாட்சி நடக்குது இந்தியாவில். விக்டோரியா அப்படின்ற ஒரு குவீன் தான் வந்து டைரெக்டாக ஆட்சி செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.